வணக்கம் நாடிய லஞ்சுக்கு சூர்யா அவர்கள் வந்த முக்கிய காரணம் என்ன, நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வராததுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம். இந்த விழா வணக்கம் படத்தோட ஆடியோ லஞ்ச் மட்டும் இல்லாம இயக்குனர் பாலா அவர்களோட 25 வருட சினிமா பயணம் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் போற்று வகையில ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை இது ரெண்டுத்தையும் இணைத்து நடத்தியிருக்காங்க. இந்த மாபெரும் விழாவில் மணிரத்னம், சூர்யா, சிவகுமார், சீமான், சிவகார்த்தியன் உட்பட பல பிரபலங்களும் கலந்துருந்தாங்க. இந்த விழாவில் சூர்யா அவர்கள் கலந்துகிட்டதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, சூர்யாவோட கெரியர்ல மிகப்பெரிய திருப்புமுனையை உருவாக்குனதே பாலா அவர்கள் தான். பாலா மட்டும் இல்லைன்னா நான் இந்த மேடைக்கே வந்திருக்க முடியாது அப்படின்றத ஓபன் டாக்கா மேடையிலே சொல்லியிருந்தாரு சூர்யா அவர்கள். தமிழ் சினிமாவுல தரமான இயக்குனர்களை மிக மிக முக்கியமானவர்கள் பாலா அவர்கள். காரணம் அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் நேஷனல் அவார்டா தான் தட்டி தூக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அந்த வகையில விக்ரம் அவர்கள் வாங்கிய நேஷனல் அவார்டுக்கு சொந்தக்காரரே பாலா அவர்கள் தாங்க. பாலா இயக்கிய வர்மா படம் டிராப் ஆனது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அந்த படத்தை நம்ம விக்ரம் அவர்கள் தான் வேற ஒரு இயக்குனரை வச்சு ரீஷூட் பண்ணாரு. அதுல இருந்து உருவான படம் தான் ஆதித்ய வர்மா. இதனால பாலாவுக்கும் விக்ரமுக்கும் மோதல் ஏற்பட்டு ரொம்ப நாளாவே பேசாம இருந்திருக்காங்க. இருந்தாலும் தன்னோட விழாவில் சியான் விக்ரம் அவர்கள் கலந்துக்கணும்னு நம்ம பாலா அவர்களே ஆசைப்பட்டிருக்காராம். அதுக்காக ஒரு லெட்டர் அவரோட டீம்ல இருந்து சியான் விக்ரம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. சியான் விக்ரம் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. என்னதான் இருந்தாலும் அவரோட விழாவில் இவர் கண்டிப்பா கலந்துருக்கணும். சோ அதை அவர் தவற விட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.